ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா நெல்லிக்காய் பப்பு. நெல்லிக்காய்ன்ற பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, இது இப்போ சில பேர் தெரிஞ்சிருக்காது, அதனால் காமிக்கிறேன். என்ன பண்ணுங்கள், இது சும்மா இப்படி கட் பண்ணிங்கன்னா பீசஸ் வந்துடும் தானாகவே. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்லேருந்து பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுங்கள், தனியாக பாயில் பண்ணி எடுத்து சீடை மட்டும் எடுத்துருங்க. ஓகேங்களா. இதை நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு குட்டி கப்பில் ஒரு 1/2 கப் வச்சுருக்கேன். 1 கப் பருப்புக்கு 1/2 கப் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிடுங்க. உப்பு, பூண்டு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, வெங்காயம் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம், தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்து நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. இது நெய்யும் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன் நான். எது வேணுமோ உங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்களாக இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்க ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன்ஸ் ஆயில். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுருங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உடஞ்சி உளுந்து இருக்குங்களா, நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் உளுந்து இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் 1 கப் பருப்புக்கு எவ்வளோ போடுவீங்களோ தாளிக்க அதே அளவு போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 4 வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கினேன் பச்சை மிளகாய். கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன். முழுசாக போடுறவங்க போட்டுக்கோங்க. நம்ம எதுக்கு போடுறோம், பிள்ளைங்க சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான், தூக்கி போடுறதுக்கு இல்லை. அதனால பொடியாக நறுக்குனா யாரும் தூக்கி போட மாட்டாங்க. பொடியாக இது சாம்பார் வெங்காயம் இருக்கீங்களா, அது போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு வதக்கிறீங்க. ஒரு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு தக்காளி பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, நம்ம பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஆம்லா நெல்லிக்காய் ஹேருக்கு நல்லது, ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதில். முடி வளரல, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் எங்கே சாப்பிட்றோம், நம்மளாம் சாப்பிட்றதே கிடையாது. இப்படி பருப்பில் போட்டுட்டா இருக்கிறது தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. டர்மரிக் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கூடவே நெல்லிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நறுக்க முடியாதவங்க முழுசாக கூட போட்டுக்கலாம். சாப்பிடையில் சீட்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு அதுக்கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மசைகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். எப்பயுமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அரிசி பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் ஊற எடுத்துன்னா சீக்கிரம் வெந்துடும். அது ஊறுற நேரத்தில் மற்றதெல்லாம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். எப்பயுமே இது ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க. அது பாட்டுட்டு இதுக்கு டைம் எல்லாம் இல்லை, மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற நேரத்தில் அது வெந்துடும். எல்லாத்தையும் போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துட்டோம், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் பருப்புக்கு 2லேருந்து 2.5 கப் தண்ணி, 3 கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 15 to 20 minutes விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் விடுவீங்களோ 3 விசில் விடுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி ரெகுலராக எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பருப்புக்கு விசில் விட்டு எடுத்துருங்க. ஆம்லா ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். சும்மா ஜூஸ் அதை வேறு வடிகட்டிட்டு எல்லாமே போயிடும் அதுலேயே. இதனா அப்படியே சாப்பிடலாம் முழுசாக. அதில் இருக்க எல்லா சத்தும் அதிலே இருக்கும். இப்போ இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்த பிறகு விசில் போட்டுருங்க. இப்போ பருப்பு வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் பப்பு ரெடி ஆகிடுத்து. ஸ்டீம் போயிடுத்து. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது பாருங்கள். இந்த நெல்லிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டா தெரியாது. வேணும்னா கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. இதை சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம
ஆம்லா பப்பு நெல்லிக்காய் பருப்பு ரெடி ஆகிடுத்து. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.